Hello everyone, welcome to Candlestick Masters Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்க்கெட் செஷன்ஸ்னால் என்ன. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் 24 ஹவர்ஸ் ஓப்பனில் இருக்குன்றது. ஸோ அந்த 24 ஹவர்ஸை நம்ம 3 செஷன்ஸாக டிவைட் பண்ணலாம். ஒன் இஸ் ஏஷியன் செஷன், செகண்ட் ஒன் இஸ் லண்டன் செஷன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் நியூயார்க் செஷன். ஓகே, ஏஷியன் செஷன் நம்ம இந்தியன் டைம் படி எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா மார்னிங் 6:30 ஓப்பன். ஸோ நம்ம ஃபாரெக்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஹவர்ஸ்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் பிஃபோர் நம்ம ப்ரீ மார்க்கெட் ஹவர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லண்டன் செஷன் இப்போ ஒரு 12:30 ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு 1.5 ஹவர்ஸ் 11 to 12:30 we call it as ப்ரீ மார்க்கெட் hour. ஸோ ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம்லேருந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் முன்னாடி நம்ம அதை ப்ரீ மார்க்கெட் ஹவர்ஸை கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஏஷியன் செஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 6:30 ஓப்பன் ஆகுது. அப்போது ப்ரீ ஏஷியன் மார்னிங் 5 to 6:30. ஸோ லண்டன் செஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா ஆஃப்டர்நூன் 1:30. ஸோ ப்ரீ லண்டன் 12 to 1:30. நியூயார்க் செஷன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:30 ஓப்பன், ப்ரீ நியூயார்க் 5:30 to 6:30. ஸோ அதுக்கப்புறம் மேஜரான செஷன் பார்த்தீங்கன்னா லண்டன் க்ளோஸ் நைட் 10:30 to 11:30 12 வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வால்யூம் அதிகமாக இருக்கிற டைம்ஸ். ஸோ தி பெஸ்ட் டைம் டு ட்ரேட்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ இதில் எந்த டைம் நீங்கள் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். மார்க்கெட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 24 ஹவர்ஸ் ஓப்பனில் இருக்கக்கூடாது. ஸோ 24 ஹவர்ஸும் மார்க்கெட்டில் வால்யூம்ன்றது இருக்குமான்னு கேட்டால் நோ. ஸோ இதெல்லாம் நான் மேஜர் பெஸ்ட் டைம் டு ட்ரேட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஷியன் செஷன் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட் டைம் டு ட்ரேட் வந்து மார்னிங் 5 to 7. இப்போ லண்டன் செஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு 12 to 2:30 வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ நியூயார்க் செஷன் பண்ணுறவங்களுக்கு 5:30 to 8 PM வரைக்கும் பண்ணலாம். ஸோ இது என்னால் ஏஷியன் செஷனும் பண்ண முடியாது, லண்டன் செஷனும் பண்ண முடியாது, நியூயார்க் செஷனும் பண்ண முடியாதுன்னா நீங்கள் என்ஒய்சி பண்ணலாம். என்ஒய்சி 8 o'clockலேருந்து கேன் ட்ரேட் அப் டு 10:30. இல்லை இதுவும் எனக்கு முடியாது, என் ஆஃபீஸ்லேருந்து வர 10 o'clock ஆகிடும்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா லண்டன் க்ளோஸ் பெஸ்ட் டைம் டு ட்ரேட் 10:30 to 11:30 12 வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் எந்த ஹவர் உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் மேலே ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ மற்ற ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அதிகமாக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரிவார்டு அதிகமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஆப்போசிட். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். கன்சிஸ்டண்ட்டாக அந்த 2 ஹவர்ஸ் நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிங்கன்னா மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுன்றது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஸோ 2 ஹவர்ஸ் மேலே ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ 2 ஹவர்ஸ் இஸ் மோர் தென் எனஃப் டு மேக் millions and millions of dollars. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா கரன்சி பேர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன்.